ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸ் அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சேனலில் நெஞ்சம் பேசுதே அப்படின்னு ஒரு லவ் ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எல்லாருமே நெஞ்சம் பேசுதே அந்த சீரியலை மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ஸ்டோரிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே சப்போர்ட்டை நெஞ்சம் பேசுதே சீரியலுக்கும் கொடுங்க. சேனலோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே அந்த சீரியல் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரு இந்த தருதலையாமா? ஆமா அங்கிள், இந்த பொறுக்கி நாய் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணது. பொறுக்கி நாய, எவ்வளவு தைரியம் உனக்கு! அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதுக்குதான் போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த மாதிரி காரியமும் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல. ஏங்க, எனக்கு இப்பதாங்க உயிரே வந்த மாதிரி இருக்கு. நான் கூட ரவி தான் இப்படி எதுவும் பண்ணிட்டு வந்துட்டானோ நினைச்சு பயந்துட்டேன். திருட்டு பைய அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு சுத்திட்டு இருந்தா கடைசியில் இந்த மாதிரி காரியத்துல இறங்கிட்டானா? என்னம்மா இதெல்லாம்? சக்தி சாரா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. அதான் வெண்ணிலா, எனக்கும் தெரியல இந்த பையன் ஏன் இப்படி பண்ணிட்டு வந்து இருக்கிறான். பாவம் அண்ணனும் அண்ணி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் கார்த்திக்கு தெரியுமா இல்லையான்னு வேற தெரியலையே. அவனு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல. ஆமாம்மா, அந்த பொண்ணு பாவம் தானே, ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ஏங்க, என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு வார்த்தை சொன்னானே என் பிள்ளைய நீங்க எப்படி கை நீட்டி அடிக்கலாம்? மீனாட்சி, நீ வாய மூடு. நீ இப்படி செல்லம் கொடுத்து கொடுத்து தானே இவன் இப்படி வளர்ந்து நிற்கிறான். என்னங்க நீங்க எவ்வளவு வார்த்தை சொன்னதை நம்புவீங்க போல. முதல்ல என்ன நடந்ததுன்னு என் பையன் கிட்ட கேளுங்க. சும்மா இவா சொல்றானே என் பையன் மேல கை வச்சீங்க, அவ்வளவுதான். ஏண்டி, நல்லா இருந்த குடும்பத்தை கெடுக்கணும்னே வருவீங்களாடி? என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா, நகை வேணுமா, வேற என்னடி வேணும்? இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கா. மரியாதை வெளியே போடி. நீ ஏன் இப்ப வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளவா? சும்மா இங்க வந்து நின்னுட்டு என் பிள்ளை மேலே பழிய போடுற. உனக்கு எவ்வளவு தைரியம்? என் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என் பிள்ளை மேலே நீ பழிய போடுறல? மீனாட்சி, அந்த பொண்ணு கிட்ட ஏன் கத்திட்டு இருக்க? முதல்ல உன் பையன் கிட்ட கேளு. டேய், உண்மையை சொல்லுடா. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? சக்தி, வாயை திறந்து சொல்லுடா. அம்மா நான் இருக்கேன் உனக்கு. என்ன கேட்க ஆள் இல்லனா இவங்கள ஆளாளுக்கு உன்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க போலயே. சொல்லுடா, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பொய்ன்னு வாயை திறந்து சொல்லு. ஆமா, அது எப்படி இவன் பொய்ன்னு சொல்லுவான்? இவன் தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதை நானே பார்த்தனே. உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். இப்படியே திரு திரு முடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? எப்பா சக்தி, நீ சொல்லுப்பா. அம்மா இருக்கேன் உனக்கு. அம்மா, அது என்னடா அது இதுன்னு இழுத்துட்டு இருக்க? அப்போ அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான், அப்படிதானே? சொல்லு சக்தி. அம்மா, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னம்மா சுந்தரி, அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைங்கிறான்? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. இவன் பண்ணிருப்பான். இவன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணக்கூடியவன் தானே. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். என்னப்பா சக்தி சொல்ற? அப்போ நீ தான் அந்த மாதிரி பண்ணியா என்ன? அம்மா, இவர்கிட்ட சொல்லி வைங்க. சும்மா சும்மா இருந்து அடிச்சிட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன், அதனால இப்ப என்ன? சும்மா கோயில்ல வந்து என் விஷயத்துல மூக்க நடிச்சிட்டு இருந்தா, அதான் அவ கழுத்துல தாலியை கட்டினேன். அதுக்கப்புறம் தான் மூடிட்டு போனா, அதனாலதான் பண்ணேன். பொறுக்கிய நாய, எனக்கு வந்து பிறந்து தொலைச்சு என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கிய. இப்படி ஒரு பாவத்தை அந்த பொண்ணுக்கு பண்ணி தொலைச்சிருக்கிய. நீலாம் உருப்படுவியா? நீலாம் முதல்ல நல்லா இருப்பியா? ஏங்க, பொறுமையா இருங்க. இவனா ஏதோ பண்ணிருப்பா, அதனால என் பையன் இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாமா, இவதான் சும்மா தேவையில்லாம என் விஷயத்துல வந்து மூக்க நடிச்சா, அதனால மட்டும்தான் இவ கழுத்துல தாலியை கட்டினேன். நான் ஒன்னும் ஆசைப்பட்டு இவ கழுத்துல தாலியை கட்டல. சீ, வாய மூடு முதல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீ இந்த மாதிரி தாலியை கட்டிட்டு ஓபாட்டுக்கு வந்துருவியா? இதெல்லாம் என்னடா பழக்கம்? சீ, உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. சேண்டி, உனக்கு இப்ப சந்தோஷமாடி? அப்பனும் புள்ளையும் நல்லா அடிச்சுக்கிறாவே. உனக்கு இப்ப சந்தோஷமா? நிம்மதியா இருப்பல்ல? மரியாதையா போயிரடி, இல்லனா உன்னை எதை கொண்டு சாத்துவேன்னு எனக்கு தெரியாது. நான் என்னங்க பண்ணேன்? பண்ற தப்பெல்லாம் உங்க புள்ள பண்ணிருக்கா. நீங்க என்னடானா என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்க? சேண்டி, கோயிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு என் பிள்ளை விஷயத்துல வந்து தலையிட்ட? அதனாலதான் நான் இப்படி பண்ணா, இல்ல சும்மா போன உடனே இழுத்து பிடிச்சு உன் மேல தாலியை கட்டினானா? நான் என்ன நடந்துச்சுன்னு அவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உங்க பையன் பண்ண தப்பு உங்களுக்கு பெருசா தெரியல. நான் வந்து இங்க நிக்கிறதா உங்களுக்கு பெருசா தெரியுது இல்ல? மீனாட்சி, நீ முதல்ல வாய மூடு. இந்த பாரடி, உங்ககிட்ட நான் பொறுமையா சொல்றேன். மரியாதையா இந்த இடத்த காலி பண்ணிரு, இல்லனா நடக்கிறது வேற. அம்மா, அவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. இருங்கம்மா, நானே அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். என்னடி நினைச்சிட்டு இருக்க?
ஆ என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு பிரச்சனை பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? இப்ப நீயா வெளியே போறியா இல்ல கழுத்தை புடிச்சு நானே வெளியே தள்ளவா? நான் போக மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்கிற வரை நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னடி ஓவரா பேசுற உன்ன? நீ என்ன கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஏன் உதவாக்கற வந்து பொண்ணை பண்ணி விட போறியா இல்லையா? மச்சான் முதல்ல கழுத்துல இருந்து கையிடுறா. என்னடா பண்ணிட்டு இருக்க? இவளுக்குலாம் பொறுமையா சொன்னா புரியாது. இங்க நின்னு கத்திட்டு தான் இருப்பா. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. ஏண்டா அந்த பொண்ணுக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணது இல்லாம இப்ப அந்த பொண்ணை நீ கொலை பண்ண வர பாக்குறியா? என்ன மச்சான் இதெல்லாம் அடி கையிடுறா முதல்ல. ஐயா சக்தி, முதல்ல கையெடு. எதனால பேசிக்கிடலாம். நீ இப்படி கழுத்து நெரிச்சு கொண்டுகிட்டு போட்டு தொலைஞ்சிராத. வேற அது வேற பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். சக்தி, அம்மா சொன்னா கேளுப்பா, கையெடு. இந்த பாருடி, எங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் உன் கழுத்துல இருந்து கையெடுத்தேன். மரியாதையா நீயா வெளியே போயிரு. இல்லைன்னா உன்னை கொண்டு போட்டுருவேன் கொன்னு. அப்புறம் போனம் தான் வெளியே போவோம். ஏங்க, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சண்டை நல்ல பெருசா நடக்கும்னு நினைக்கேன். நானும் கொஞ்சம் உள்ள போய் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏத்தி விட்டு வரேங்க. போமா சுந்தரி, எப்படியாச்சும் அந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுக்கு வழியை பாரு. வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டா வேற அவளுக்கும் சொத்துல பாதி அவளுக்கும் போயிடும். அதாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை இந்த வீட்டுல வர வைக்க கூடாது. நான் பாத்துக்கிறேங்க. நான் போறேங்க. அத்தை, என்ன சத்தை ஒரே சவுண்டா கேட்டுட்டு இருக்கு? யார் அந்த பொண்ணு? சக்தியா நான் ஏன் அந்த பொண்ணை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்காரு? ஏமா பிரியா, அதை எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? அது நம்ம சக்தி இருக்காங்கல்ல, போன வாரம் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கோயிலுக்கு போயிருப்பான் போல. அங்க இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனை பண்ணிச்சா, அதனால இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டாமா. என்னத்த சொல்றீங்க? இந்த பொண்ணு கழுத்துல சக்தியான தாலி கட்டிட்டாங்களா? ஆமாமா பிரியா, அதான் அந்த பொண்ணு இப்பதான் வீடை கண்டுபிடிச்சு வந்திருக்கும் போல. அதான் அங்க ஒரே சண்டையா போயிட்டு இருக்கு. அத்தை, சூப்பர் அத்தை, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சே, என் 3 அண்ணன்கள்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகும், அன்னி கூட ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அண்ணியே நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, எனக்கு ஜாலி தான். அந்த பொண்ணு கூட பார்க்க அழகா தான் இருக்காங்க. எப்படியாச்சும் அன்னி கூட ஃப்ரெண்ட் ஆயிரணும். என்ன பிரியா நீங்க இப்படி சொல்றீங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க என்னடானா ஜாலியா இருக்குங்கிறீங்க? வேற பிரச்சனை தானே, நடந்தா நடக்கட்டும். வீட்டுக்கு அண்ணி வந்துட்டாங்கல்ல, அதுவே போதும் எனக்கு. அடி பாவி, என்ன பிரியா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இது மட்டும் உங்க அம்மா காதுல விழுந்துச்சு, அவ்வளோதான். அட விடுங்கத்த, நான் கூட முதல்ல கிருஷ்ண அண்ணாக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, சக்தி அண்ணாக்காச்சும் கல்யாணம் நடந்ததே. அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்தா சீக்கிரமா ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். என்னம்மா பிரியா இப்படி சொல்றாங்க? அவளுக்கு என்னமா தெரியும்? அவ எல்லாத்தையும் விளையாட்டாவே எடுத்துட்டு இருக்கா. அவளுக்கு என்ன இப்போ ஒரு அண்ணி வேணும் வீட்டுக்கு? ஐயோ, இங்க வேற என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல. அதான் என் பையனே சொல்லிட்டான்ல, அப்புறமா என்ன, மரியாதையா வெளியே போ. என்ன மீனாட்சி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மனசாட்சியே இல்லாம பேசுற. பண்ற தப்பெல்லாம் உன் பையன் பண்ணிருக்கான். அவனை திட்ட வழி இல்ல. அந்த பொண்ணுகிட்டே நீ சண்டைக்கு போயிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு சொன்னா புரியாதா? மரியாதையா வெளியே போடி. வெளியே போறியா இல்லையா? இப்போ நான் போக மாட்டேன். எனக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். ஏமா, நீ முதல்ல உள்ளவாமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்னங்க நீங்க உள்ளவான்னு கூப்பிடுறீங்க? மீனாட்சி, பாத்தீங்களா நீ இந்த மனுஷனை? அவளை போயிட்டு உள்ளவான்னு கூப்பிடுறாரு. என்ன ஏது நீங்க பேசி வெளியே பத்தி விடுறத விட்டுட்டு உள்ளவான்னு கூப்பிடுறாரு. இந்த பார் மீனாட்சி, நீ கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. அந்த பொண்ணு என்னடானா நியாயம் வேணும் கேட்கா. அப்படி என்ன நியாயத்தை கேட்கான்னு எனக்கும் தெரியல. எனக்கு என்னமோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்து நிப்பான்னு நினைக்கேன். என்ன ஏதுன்னு பேசி முடிங்க. எவ்வளவு நாளும் பணம் தரேன்னு சொல்லி இந்த வீட்டு முன்னாடி சத்தம் போடாதான் அந்த பிள்ளை வெளியே அனுப்புற வழியை பாரு. சும்மா அதை விட்டுட்டு கத்திட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் சீக்கிரமா பேசி முடிக்க வேண்டியதானே? ஆமா நீ, எனக்கும் அப்படிதான் தெரியுது. பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை பார்த்தோன்னா ஆணு வாயை பொழந்திருப்பா. அதான் உள்ள எப்படியாச்சும் வந்துடலான்னு பிளானை போட்டு தான் இங்க வந்து நிக்கிறான்னு நினைக்கேன். ஆமா மீனாட்சி, முதல்ல அதை பேசு, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் என்ன சொல்றான்னு பாப்போம். பணத்துக்கு ஏதாவது ஒத்து வர மாதிரி இருந்தா 1 லட்சமோ 2 லட்சமோ தூக்கி மூஞ்சில போட்டு வெளியே அனுப்பி விடவளே. சரிங்க நீ. இந்த பாருமா, நான் பொறுமையா கேட்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? முதல்ல அதை சொல்லு. நியாயம் வேணும் நீங்க வந்து நிக்கிற. உனக்கு என்ன வேணும்? ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டா எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன பணம் வேணுமா இல்ல நகை வேணுமா? என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் கழுத்துல தாலியை கட்டி என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். பணம் வேணுமா நகை வேணுமான்னு கேக்குறீங்க? அடச்சி, வாய மூடு. நீங்க வந்து அழுதுட்டு இருக்கும்போதே தெரியல பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கான்னு. சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? 1 லட்சம் வேணுமா, 2 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா? சீக்கிரம் சொல்லு. அள்ளி மூஞ்சில போடுறேன், பொறுக்கிட்டு இடத்த காலி பண்ணு. சும்மா அதை விட்டுட்டு இங்க நின்னு அழுது சீன் போட்டுட்டு இருக்காத. மீனாட்சி, நீ ரொம்ப தப்பா பேசுற.
ஏங்க நீங்க சும்மா இருங்க. அவ அந்த வீட்டை பார்த்தா நானும் வாய பொளந்திருப்பா. வேற ஒண்ணும் இல்ல. அதான் இங்க நிறைய இருக்கும். அவளையும் கறந்துட்டு போலான்னு இங்க வந்து அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. ஏங்க அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படி நினைச்சலாம் நான் இங்க வரல. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கேட்டு தான் நான் வந்திருக்கேன். நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ அநியாயம் நடந்துச்சு, துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன நான் என்ன ஒண்ணு வேற எதுவும் பண்ணனா என்ன? தாலியை தானே கட்டினேன். கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானடி. அதை விட்டுட்டு இங்க எதுக்கு நீ வந்து சீன் போட்டுட்டு இருக்க? சீ, வாய மூடுறா பொறுக்கி ராஸ்கல். என்னடி நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என் முன்னாடியே என் பையனை பொறுக்கி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. வாய கிழிச்சிருவேன் கிழிச்சி. சீக்கிரம் சொல்லு. என்ன எத்தனை பவுன் நகை வேணும், எத்தனை லட்சம் பணம் வேணும் சொல்லி தொலை. எங்களுக்கு வேலை இருக்கு. சும்மா இங்க நின்னு அழுதுட்டு இருக்காத. ஏமா உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். பதிலே சொல்லாம அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நீ அழுறத பார்த்தா ஏதோ அப்ப இவன் கூட வாழ போறியா என்ன? என்னி இவ எங்க இவ வாழ்றதுக்கு வந்திருக்க மாட்டா. ஏதாச்சும் கிடைக்கும் நல்ல பெருசா சுருட்டிட்டு போலான்னு வந்திருப்பா. எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லுமா. என்ன தாலியை கட்டிட்டான், இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து வாழ்ந்துடலாம் நினைச்சு வந்தியோ? ஆமா. என்னடி சொன்ன? என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தான் வந்தியோ? கொளுத்திடுவேன் கொளுத்தி. என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்றா? இவன் கூட வாழ்றதுக்கு தான் வந்தாளா? நான் கூட ஏதோ பணம் நகன்னு ஆசைப்பட்டு வந்திருப்பா. எதையாச்சும் கொடுத்து அமுச்சுட்டு தொலைலான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி சொல்றா? ஏமா என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ படிச்ச பொண்ணு தானே, ஏன் இப்படி புத்தி கட்டு பேசிட்டு இருக்க? போய் போய் இந்த ரவுடி பையன் கூட வாழ போற? ஆமா அங்கிள், இவன் ரவுடியா இருந்தாலும் சரி, கொலைகாரனா இருந்தாலும் சரி, நான் இவன் கூட தான் வாழ போறேன். இந்த ஜென்மத்துல என் புருஷனா அது இவன் மட்டும்தான். பாரா அண்ணி சும்மா செம்மையா பேசுறாங்க. ஐயோ என்ன எவ்வளவு நேரம் தான் வெளியவே வச்சு பேசிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா அண்ணிய வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம்ல. ஐயோ மாமா. என்னடி? என்னையா மாமா நீயும் என் அண்ணன் கூட தானே சுத்துறேன். அவன் பாத்தியா எவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். நீ என்னடானா என்கிட்ட பேசுறதுக்கு எப்படி பயந்து பயந்து சாகுற? பேசாம நீயும் என் கழுத்துல இப்பவே தாலி கட்டிடுறியா? ஏண்டி இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப இவளுக்கு இவ கழுத்துல தாலி கட்டுறதுதான் பிரச்சனை போல. ஏற்கனவே ஒருத்தன் தாலி கட்டி அங்க பாரு எப்படி நின்னுட்டு இருக்கான்னு. ஏண்டி அடுத்த லிஸ்ட்ல என்னையும் வைக்கலான்னு பாத்தியா? கொலை பண்ணிடுவான் பாத்துக்க. ஐயோ என்ன மாமா நீ? ஏண்டி இந்த ரணகாலத்திலயும் உனக்கு ஒரு கிடுகிழப்பு கேக்குதுல, கொண்டு விடுவேன். முதல்ல தள்ளி போய் நில்லடி. எதுக்கு இப்படி உரசிட்டு வந்து நிக்கிற? என்னையா மாமா உன்னை நான் உரசாம வேற எவன் வந்து உரசுவா? என் அண்ணன் கூடவே சுத்துற. என் அண்ணனுக்கு இருக்க தைரியம் உனக்கு இல்லையடா. சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு ஒரு தாயை வாங்கி கழுத்துல கெட்டு. அடி பாவி, அவன் அங்க எவ்வளவு பிரச்சனைல இருக்கான். என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாம நின்றுட்டு இருக்கோம். இவளுக்கு இவ கழுத்துல தாலியை கட்டணுமா? தாலிய பேசாம நல்ல மாட்டுக்கு போடுற ஒரு பெரிய கயிறா வாங்கி தரேன், ஃபேன்ல போட்டு தொங்கு. ஐயோ மாமா என்னையா சொல்ற? நான் ஃபேன்ல தூக்கு போட்டு தொங்கணுமா? உன்னதான் தூக்கு போட வைப்பேன். இந்த பிரியாலாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கு போட மாட்டான். அதான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ அடுத்தவங்கள தான் சாவடி பண்ணு. சி போயா. இந்த பாருமா, பார்க்க நல்ல லட்சணமா படிச்ச பிள்ளையா இருக்க. தேவையில்லாம உன் வாழ்க்கையை வந்து கெடுத்துறாத. இவன் கூட ஒரு நாள் கூட வாழ முடியாதுமா. நான் சொல்றதை கேளுமா. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு சொல்றேன். இந்த தாலியை கழட்டி தூர போடுமா. உனக்கு நல்ல பையனா பார்த்து நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவன் கூட எல்லாம் வாழ்றது சரி வராதுமா. நாங்களே இவன் அப்பவே தண்ணி தெளிச்சு விட்டோம். இவனை நம்பி நீ வரேன்னு சொல்றியம்மா? இல்ல அங்கிள், என்ன நடந்தாலும் சரி இவன் கூட தான் நான் வாழ்வேன். என்னம்மா நீ? நான் சொல்றது நீ கேட்க மாட்டல. ஐயோ இவன் கூட வந்து உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதம்மா. என்னங்க நீங்க அவகிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சாதி என்ன மதம்னு ஒண்ணும் தெரியாது. உன் இஷ்டத்துக்கு வந்து என் பையனை உன் புருஷன்னு சொன்னா என்ன நாங்களாம் உடனே உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடமா? மரியாதையா வெளியே போடி. அதானே அப்படி கேளு மீனாட்சி. மீனாட்சி தேவையில்லாம வார்த்தையை விடாத. என்னங்க நான் முதல்ல தப்பா சொல்லிட்டேன்? உன்னெல்லாம் உன் அம்மா அப்பா உன்னை ஒழுங்கா வளர்த்திருந்தாங்கன்னா ஏன் இங்க வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்க போற? மீனாட்சி அதேதான் நானும் கேக்குறேன். நீயும் நானும் நம்ம பையனை ஒழுங்கா வளர்த்திருந்தோம்னா அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட வேலையை பண்ணிட்டு வந்து நிக்க போறான்? இவருக்கு வர வேலையே இல்ல. சும்மா வந்து ஏதாச்சும் பேசி வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ஏம்மா பொண்ணு இப்படி திடுதுப்புன்னு வந்து நின்னு இவன் கூட தான் வாழ போறேன்னா என்ன அர்த்தம்? நீ மட்டும் வந்தா போதுமா? உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க? எனக்கு அம்மா அப்பா எல்லாம் யாரும் இல்ல. நான் ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். இவ்வளவு நாள் வரை ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. என்னடி யார் இல்லன்னு சொல்லி அப்படி இங்கே டேரா போட்டுலாம் நினைச்சியா? வெளியே போடி. ஓ இதான் விஷயமா? எனக்கு இப்பதானே புரியுது. அப்போ யாரும் இல்லாத அனாதனி
ம்? இவன் நல்ல போடு நம்ம கழுத்துல தாலியை கட்டிட்டான். வீடு வேற பார்க்க நல்ல பெருசா இருக்கு, வசதியான குடும்பமா தான் இருக்கும். நம்மளும் அனாதை, எவ்வளவு நாள் தான் தனியா இருந்து கஷ்டப்படுறது. பேசாம இதையே சாக்கு போக்கா வச்சு இந்த வீட்டுலயே டேரா போட்டுலாம் நினைச்சு வந்திருக்க. அப்படிதானடி? நீங்க ஏன் இவ்வளவு மோசமா பேசுறீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல. வேற மோசமா பேசாம எப்படிமா பேசுவாங்க? இதே சக்தி உன் கழுத்துல தாலி கட்டாம வேற எவனோ ஒரு பிச்சைக்காரி உன் கழுத்துல வந்து தாலி கட்டிட்டான்னு வச்சுக்க, அப்பவும் அவனை நம்பி இப்படிதான் அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நிப்பியா? அவனுக்கு வீடு வாசல் ஒண்ணும் இல்லன்னு வச்சுக்க, அப்பவும் நீதான் என் புருஷன் வந்து நிப்பியா? என்னமா நீ? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன், இப்பதானே புரியுது நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிறேன்னு. ஏமா அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாது, அவங்களாம் அப்படிதான். ஏமா புரிஞ்சுக்கம்மா, ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். இவனெல்லாம் நம்பி நீ வந்தா சரி வராதுமா. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காதம்மா. நீ வேற யாரும் இல்லைன்னு சொல்ற, எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. யாரும் இல்லாம இருந்துட்டு இங்க இவனை நம்பி வந்து உன் வாழ்க்கையே கெடுத்துவாமா. வேண்டாமா, சொன்னா புரிஞ்சுக்கம்மா. இவனே ஒரு தருதலை அந்த வீட்டுக்கு தெண்டமா சுத்திட்டு இருக்கான், ஒரு பிரயோஜனம் இல்ல. எப்ப பார்த்தாலும் அடிதடி வம்பு போலீஸ் ஸ்டேஷன் சுத்திட்டு இருக்கான். இவனை நம்பி நீ வந்தா சரி வருமாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. இல்ல அங்கிள், இவர் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கதான் இருப்பேன். இவர் என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு, இவர் தான் என் புருஷன், இவருக்கு நான் தான் பொண்டாட்டி. பொண்டாட்டி? என் பொண்டாட்டி? யாருக்கடி பொண்டாட்டி? இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தா வாயை உடைச்சு கையில தந்துருவேன். இவ போய் தொலைய மாட்டா போலயே, ஒரு முடிவோட தாங்க வந்து நிக்கிறா போல. சக்தி, அவளை பிடிச்சு வெளியே தள்ளுடா. இப்பவே தள்ளுறமா? டேய், அந்த பொண்ணு மேல கைய வச்ச கைய உடைச்சிருவேன், உடைச்சி. இவர் வேற பைத்தியம் மாதிரியே பேசிட்டு இருப்பாரு, பைத்தியம். இங்க பாருமா, நான் கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், நீ இவன் கூட தான் சேர்ந்து வாழ போறியா? இவன் நல்லவனே கிடையாது. ஆமா அங்கிள், என் உயிரே போனாலும் சரி, நான் இவர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன். சரிம்மா, இதுக்கப்புறம் உன் விருப்பம். வீட்டுக்குள்ள வா. ஹே சூப்பர், அண்ணி வீட்டுக்குள்ள வர போறாங்க. ஹே ஜாலி. கடவுளே, யாருடி நீ? ஐயோ, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவன் இதுல சிரிச்சு சந்தோஷப்பட்டு நடக்கா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொன்னதுதான் முடிவு. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரதான் போறா. நீ உள்ள வாமா. ஏய், உள்ள ஒரு அடி எடுத்து வச்ச கோலை வெட்டிடுவேன், வெட்டி. என்ன மீனாட்சி, அண்ணன் இப்படி சொல்றாரு? அதான் நீ, எனக்கும் புரியல, இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு, வேற என்ன? டேய், இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு கிட்ட ஏதாச்சும் பேசுன தொலைச்சிருவன், தொலைச்சி. ச்சே, இந்த ஆள் வேற சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காரு. ஏம்மா, ஒரு நிமிஷம் நில்லுமா. மீனாட்சி, சீக்கிரமா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. என்னது? நான் இவளுக்கு ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரணுமா? இவ மொகர கட்டைக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். யாருமே இல்லாத ஒரு அனாதை, ஒரு பிச்சைக்காரி என் வீட்டுக்கு மருமகளா? இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. உன்னால ஏத்துக்க முடியாதுன்னா நீ போயிட்டே இரு. இப்ப ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர முடியுமா இல்லையா? சீ, இவளுக்கு நான் ஆரத்தி கரைக்கணுமா? முடியாது. ஏமா காமாட்சி? அதான் வரேனே. அதானே உடனே தங்கச்சிக்காரிய கூப்பிட்டுறது. ஏமா காமாட்சி, ஒரு தட்டுல ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாமா. அந்த கொண்டு வரேனே. அண்ணி, இதுக்கப்புறம் நமக்கு என்னங்க வேலை? வாங்க நம்ம போலாம். எவ வீட்டுக்குள்ள வந்தா என்ன, வர வழியா போனா நம்மளுக்கு என்ன? ச்சே, ஏன் தண்ணி இப்படி எல்லாம் பண்றாரு? அவருக்கு வர வேலை இல்ல, நீ இப்படிதான் பண்ணுவாரு. அப்புறம் நல்ல பட்டு அனுபவிச்சாதான் தெரியும். வாங்க நீ, நம்ம போவோம். மரியாதையா வெளியே போயிருடி. முடியாதுடா. நான் எதுக்கு வெளியே போனோம்னு கேட்டேன். எவ்வளவு திமிரு உனக்கு? எவ்வளவு திமிரா நீ என்கிட்டயே பேசுற? அப்படிதான்டா பேசுவேன். சரிடி, வீட்டுக்குள்ள தானே வருவே, உன்னை பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. நான் யாருன்னு இதுக்கப்புறம் உனக்கு காட்டேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ கட்டின தாலியும் நீ நெத்தில வச்ச குங்குமத்தையும் அப்படியே வச்சிருக்கேன். சீ, வாய மூடு. சும்மா இங்க நின்னு டிராமா பண்ணிட்டு இருக்காத. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உன் நெத்தில வச்ச குங்குமம் இன்னும் அப்படியே வச்சிருக்க. என்ன சும்மா இந்த நடிக்கிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏப்பா சக்தி, இந்த நேரத்தை பார்த்து நில்லுங்கப்பா. ச்சே, இப்போ ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. அத்தை நிறுத்துங்க. என்னாச்சுமா பிரியா? அத்தை சாரி அத்தை, எங்க அன்னைக்கு நான் தான் ஆரத்தி எடுக்க போறேன். அப்படியாமா பிரியா? தாராளமா எடுமா. வா வா வா. அண்ணி, எதுக்கு நீ அழுதுட்டே இருக்கீங்க? அழுகாதீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அண்ணா, அப்புறம் நீ ஏன் மூஞ்ச இப்படி ஊருன்னு வச்சிருக்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல.
ஆமா, இப்ப சிரிப்பு ஒண்ணுதான் குறை. சரி சரி, நான் ஆரத்தி எடுக்கிறேன். ஆரத்திலாம் எடுத்து முடிச்சாச்சு. அண்ணா, தங்கச்சி உனக்காக ஆரத்திலாம் எடுத்திருக்கேன். தட்டில் நல்லா பெரிய அமௌண்ட்டாக போடு. இதா என் பக்கத்துல ஒருத்தி நிக்கால, இவன் மண்டையில நல்ல பெரிய கல்லா எடுத்து போடுறேன். டேய், என்னடா வார்த்தை இதெல்லாம்? அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டு போ. ச்சே, எல்லாம் என் நேரம். வந்து தொலை. அதான் நீ நினைச்சதெல்லாம் நடந்துட்டல. பிரியா, அந்த தட்டு தாமா, அத்தை வெளியே கொண்டு கொட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. அண்ணி, அவன் ஒரு லூஸு, இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பான். வாங்க, நான் உங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போறேன். நம்ம வீடு ஃபுல்லா சுத்தி பார்க்கலாமா? நம்மள பிடிச்ச சனிய நம்ம பின்னாடியே வந்து தொலையும் போலயே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட்லாம் வரும். ஸோ எல்லாருமே மறக்காமல் வீடியோ பாருங்கள். நான் காலையில் 10 மணிக்கெலாம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.